ஹாய் ஹலோ வணக்கம். எங்கள் தாத்தா வந்து வைக்கோல் போடுறதுக்காக இது வந்து செஞ்சாங்க. நாங்கள் வந்து என் மைண்ட் வந்து இதை வச்சு ஒரு விளையாட்டு யோசித்தேன். அது என்ன விளையாட்டோ அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்ன விளையாட்டு சொல்லிட்டு போங்க. இப்படி விளையாட்டு கேம் ரூல்ஸ் எப்படின்னா இந்த பந்தை வந்து இந்த இருக்கிற கட்டத்தில் எதில் வேணால் நம்ம போடலாம். இந்த கட்டத்தில் வந்து எதில் விழுந்துச்சோ நம்ம ஜம்பாகி அந்த கட்டத்துக்கு போகணும். யார் வந்து ரொம்ப லாங்காக போட்டிருக்காங்களோ அவங்க தான் நின்று. இந்த ஆட்டை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கேமில் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா அக்ஷிதா, அமிஷா 2 பேர். கேம் ஸ்டார்ட் நவ். இரு ஏறி போடணும். அச்சுதா போட்டு அது வரைக்கும் தானே. அப்போ அங்கே தான் அவங்க நிற்கணுமா? ஆமாம், இது வரையும் அவங்க வந்து இது வரையும் அவங்க போட்டுருக்காங்க. அந்த பெட்டியில் நிற்கிறாங்க. இப்போ வந்து நான் ஒரு சின்ன பிள்ளை எப்படி ஏமாற்றி விளையாடுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எதிர்பாராதமாக அந்த பக்கம் விழுந்துருச்சு. ஸோ இந்த கேமில் அக்ஷிதா அப்போ வின் பண்ணிட்டாங்க. கிளாப் பண்ணுங்க. பாக்ஸ் உள்ள ரூல்ஸ் கண்டுபிடிச்சவங்களே ரூல்ஸை பிரேக் பண்ணக்கூடாது. அவங்க இப்போ அவங்க புது ஸ்டார்ட் ஆகி இப்போ கூட அவங்கள்ட்ட கொடுங்க. வாங்க என்னவங்க கேம் ஆடுறவங்க மட்டும் எங்களுக்குப்பா. ஃபஸ்ட்டு கட்டம் அக்ஷிதா பாருங்க. ஃபஸ்ட்டு இதை விட ஃபஸ்ட்டு யாருமே போக முடியாது. ஏன்னா இவங்க போட்டது அந்த ஃபஸ்ட்டு கட்டத்துக்கு. கேம் ஃபஸ்ட்டு சொல்லும் போது இந்த 2 பாக்ஸை தாண்டி போடவே கஷ்டப்பட்டாங்க. இப்போ ஜெயிக்கணும்னு அக்ஷிதா பாருங்க. வெரி குட். நெக்ஸ்ட் இவங்க போடுறாங்க, பார்க்கலாம் அதை தாண்டி போகிறாங்களான்னு. அதை தாண்டியும் போடலாம். தான் இந்த பக்கம் தாண்டி பக்கம் தான் அவுட்டு. ஆமாம், அந்த தாண்டி போடலாம். இந்த கடைசியில் போடலாம். அங்கேயே போய் நில்லு போ. அது வரைக்கும் நீ போயிருக்கல. பாலை தூக்கி போடா காட்ட. நாட்டுக்கு வரல. இப்படிதான் இவங்க வந்து பிளாக்மெயில் பண்ணி அதை எடுக்க வைக்கணும். குச்சி கடைச்சிடுவோம். இப்படி தான் கேமில் 2 பேரும் ஒருத்தவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு ஆத்திரம் வந்து, இன்னொருத்தவங்க ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஆத்திரம் வந்து. இவங்களை சமாளித்து இந்த லீவு ஒரு 2 நாளை கொண்டு போகிறது ஒரு நாளாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி 2 பசங்களை வச்சு கஷ்டப்படுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். போடுங்க, டைம் ஆகுது. ஐயோ அச்சுதா ஜெயிக்கணுன்ற வெறியில் தங்கச்ச கூட மறந்து போட்டாங்கங்க. அக்ஷிதாவையும் தாண்டி 2 பேரும் ஒரே பாக்ஸ் போட்டதுனால 2 பேருமே வின்னர். பரவாயில்ல. இந்த பெரிய பாப்பாவுக்கு ஈக்குவலாக சின்ன பாப்பாவும் விளையாண்டுருக்கிறது அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். வந்தாலும் ஃபஸ்ட்டு போய் போட்டது தான் ரூல்ஸு. நீங்கள் ஒரு ரூல்ஸ் இப்போ சொல்லாதீங்க புதுசாக பாருங்கள். வைக்க போருக்கு இது பாருங்கள். வைக்க போகிறீங்க இருக்குன்னு இந்த வைக்க போருக்காக வந்து இங்கே போட்டிருக்காங்க எங்கள் தாத்தா. இந்த பசங்க பாருங்க அட்டகாசம் பண்ணுறாங்க. சண்டை ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அக்ஷிதா போட போகிறாங்க. கேம்ஸ் நடுவில் போட்டாங்கப்பா. இருந்தாலும் பார்க்கும். அமிஷா போடுறது பாக்ஸில் விழுதா இல்லை பாக்ஸை தாண்டி வெளியில் விழுந்து அவுட் ஆகிறாங்களா இல்லை பாக்ஸ் உள்ளே விழுந்து ஜெயிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். இந்த கேமில் அக்ஷிதா வின் பண்ணிட்டாங்க.
அக்ஷிதா அக்ஷிதா பவுண்டரி தாண்டி போனதுனால அமிஷா அவுட் ஆயிட்டாங்க. என்ன சொல்ல வந்தேன் நான்? அங்க உண்டா நான் வின்னிங் இல்ல. வரீங்களா? நீ எடு. இதே ஷாப்பா வரணும். 2 பேரும் அமைதியாக இருக்குவீங்கன்னு நினச்சிப்பீங்க நீங்கள் கிளாஸ் ரூமில். 2 பேரும் செய்கிற சேட்டை எனக்கு தான் தெரியும் டீச்சர்ஸ். இல்லை அமிஷாவை தெரிஞ்சவங்களுக்கும் அக்ஷிதாவுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் 2 பேரும் சைலண்ட் பேபின்னு நினச்சிப்பீங்க. அதுதான் கிடையாது. வீட்டில் 2 பேரும் வயலண்ட். நானே நான் பொண்ணு. பாத்தியா அதெல்லாம் சொல்லலாம் ஆ என்ன சொல்ல அதான் இந்த